வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சென்ற வீடியோக்களுடைய தொடர்ச்சியாக அன்றாடம் பயன்படுத்தப்படுகின்ற சொற்களை பற்றி பார்க்க போகிறோம். மே மே நேசல் சவுண்ட். நான் இன் இங்கிலீஷ் ஐ. ஹூம் நேசல் சவுண்ட். இருக்கிறேன் இன் இங்கிலீஷ் ஆம். மை ஹூம் நான் இருக்கிறேன் இன் இங்கிலீஷ் ஐ ஆம். இந்த சொற்களை பயன்படுத்தி எப்படி பேசலாம் அப்படின்றத பார்ப்போம். நான் வீட்டில் இருக்கிறேன். மை கர் மே ஹூம். நான் ஸ்கூலில் இருக்கிறேன். மை ஸ்கூல் மே ஹூம். நான் டில்லியில் இருக்கிறேன். மை தில்லி மே ஹூம். நான் பார்க்கில் இருக்கிறேன். மை பார்க் மே ஹூம். லைக் திஸ். मैं कॉलेज में हूँ. मैं मार्केट में हूँ. मैं मुंबई में हूँ. சம்டைம்ஸ் உங்களுடைய பேரே கூட சொல்லிக்கலாம். मैं कमला हूँ. मैं राम हूँ. ஐ ஆம் கமலா. ஐ ஆம் ராம். இப்படியெல்லாம் நீங்கள் சென்டென்ஸை அமைத்து அழகாக பேசலாம். தும் நீ. In English, you. Ho இருக்கிறாய். In English, are. तुम हो means நீ இருக்கிறாய். In English, you are. Now, how to use in language while speaking? எப்படி இதை பேசலாம்? நீ யார்? தும் கௌன் ஹோ. நீ எங்கே இருக்கிறாய்? தும் கஹா ஹோ. நீ இங்கே ஏன் இருக்கிற அப்படின்னும் போது தும் யஹா கியோ ஹோ. லைக் தட். வை ஆர் யூ இன் டெல்லி? தும் கியோ தில்லி மே ஹோ. तुम क्यों स्टेशन में हो? तुम किधर हो? வேர் ஆர் யூ? இப்படியெல்லாம் உங்களுடைய தேவைக்கேற்ப வாக்கியத்தை அமைத்து நீங்கள் பேச கற்றுக்கலாம். தும் ஹோ என்ற இந்த ஸ்ட்ரக்சர் ஒருமையில் பேசும்பொழுது இதை பயன்படுத்திக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஃப்ரெண்டுங்களோட பேசுகிறோம் அல்லது ரெஸ்பெக்டு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது தும் என்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஆக இது ஒருமையில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஸ்ட்ரக்சர். தும் கஹா ஹோ, நீ எங்கே இருக்கிற? இந்த மாதிரிலாம் ஒருமையில் பேசுகிறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க. அடுத்து ஆப், நீங்கள் அல்லது தாங்கள். இன் இங்கிலீஷ் யூ. ஹை நேசல் சவுண்ட். இருக்கிறீர்கள். ஆர் இன் இங்கிலீஷ். ஆப் ஹை யூ ஆர். நீங்கள் இருக்கிறீர்கள். இதை எப்படி பேசி பயன்படுத்துவீங்க? ஆப் கௌன் ஹை, நீங்கள் யார்? ரெஸ்பெக்ட். இதை ப்ளூரலுக்கும் பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் யார் அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஆப் சப் கௌன் ஹை அதை மாதிரி பயன்படுத்த முடியும். ஆப் கௌன் ஹை, நீங்கள் யார்? आप किधर हैं?
வேர் ஆர் யூ, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஆப் தில்லி மே கியூ ஹை, ஒய் ஆர் யூ இன் டெல்லி, நீங்கள் ஏன் டெல்லியில் இருக்கிறீங்க? ஆப் கியூ கம்ரே மே ஹை, ஒய் ஆர் யூ இன் த ரூம், நீங்கள் ஏன் ரூமில் இருக்கிறீங்க? ஸோ இப்படியெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்னு நினச்சாலும் ஆப் என்ற வேர்டை யூஸ் பண்ணணும். அல்லது ப்ளூரல் ஃபார்மில் வரும்போதும் ஆப் என்ற வேர்டை யூஸ் பண்ணணும். இது இங்கிலீஷில் யூ ஆர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸு ஸ்ட்ரக்சரை அமைச்சிக்கிட்டு உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி பழகிக்கிங்க. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம்.